வணக்கம் நேயர்களே, கடவுள் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விவாதம் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் இருக்குது, மறக்காதீங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மீன ராசி. மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதின்றவர் குரு பரிவர்த்தனை உங்கள் ராசியிலே இருக்கிறதா நினைப்போம். அப்போ என்ன ஒன்றா ஏற்கனவே நிறைய கிரகம் இருக்குமோ நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ, நான் அப்படி நினச்சேன் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த ஒரு மாதம் கம்முன்னு இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம், நமக்கு துட்டு வர ஏரியா, ஓகேங்களா, பணம் வர விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் 2ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கும்போது பணம் வரும். ஆனாலும் நமக்கு அது வீட்டில் கொஞ்சம் அவமானங்கள், கேவலமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்கள் நம்ம கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துருங்க குடும்பத்தில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தை இப்படி பேசிடுச்சுங்க, இல்லை நான் குழந்தை இப்படி திட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துனதுக்கு நல்லது. அதே மாதிரி 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன், அது ராசியிலே இருக்கும்போது அது இளைய சகோதரி, 3 நாளே இளைய சகோதரங்க. இளைய சகோதரம் போது தம்பி சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப கோபம் வரும். என்ன இவன் இப்படி பண்ணின்னு இருக்கானே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ங்கிறது முயற்சி. நம்ம நினச்சோம், இது நடக்கலை, அது இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு கோபம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ அது ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகத்தை வர ஏற்படும். அந்த 3-8 நாளே என்னென்னா நம்ம இப்படி ஆகிடும், இப்படி வந்துடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆகிடும்னு நிறைய சந்தேகம், நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததான் நினச்சின்னு நம்ம மாட்டிப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நல்லது. அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன். ஸோ 4ஆம் அதிபதிங்கிறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனாக அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது புதிய சொத்துக்கள், திடீர்னு ஒரு சொத்து கிடைக்கிறது, ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி கணவன் மனைவரும் ஓரளவுக்கு நல்லாவே போயின்னு இருக்கும். ஸோ அதெல்லாமே முன்னாடி இருந்ததோட ஒரு திடீர்னு ஒரு மாற்றங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5. ஸோ 5ல் செவ்வாய் நீச்சமாக இருக்கும். குழந்தைகளோட நடவடிக்கை, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது, இந்த பையன் இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு குழந்தைகள் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் விட்டுருங்க. செவ்வாய் மாறி போட்டோம், அது வர கொஞ்சம் கம்முன்னு இருக்குது நல்லதுங்க. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்கும்போது வேலையில் இருக்கணும், நல்ல ஒரு ஏற்றம், நல்ல விஷயங்களாக இருக்கும். ஒரு அளவு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா கொடுத்துரும். அதே மாதிரி கேட்ட இடத்துல பணம் ரொட்டேஷன் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உள்ள ஒரே விஷயம் என்னென்னா பாஸ், உங்களுக்கு மேலே இருக்க பாஸோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களோ நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது விஷயம் இருக்கும். நிறைய கேள்வி கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடணும், நம்மளை மண்டை துண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பெங்களூரில் சொல்லுவாங்க மண்டை துண்டுறாப்பான்னு. ஸோ அந்த மாதிரி நம்மளை மூளையை போட்டு ஒரு கசக்கி விட்ருவாங்க. சரி என்ன பண்ணுறது, சம்பளம்னு போயிட்டால் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதினும் போதே நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகளை கொடுத்துரும். ஸோ பெரிய எதிர்பார்ப்புகளை இப்போ இல்லாமல் இருக்குது ரொம்ப. ஏன்னா சுக்கிரன் அது 3ஆம் இடத்துல இருக்கும், நிறைய சந்தேகங்கள், அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். இப்படி இல்லையே நான் அப்படி நினச்சேனே அப்படிங்களாம், அதெல்லாம் வரும்போது வரணும், ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு, நீங்கள் சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகிறது, எப்படி ஜீரணமாகுது, நீங்கள் சொல்லி ஜீரணமாகுது, அதே ஆட்டோமேட்டிக்காக ஜீரணமாகுது இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை கூட அது அதே சால்வ் ஆகும். அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். நான் நினச்ச டைமில் நடக்கலான்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் டென்ஷன் ஆகுது. இந்த 8ங்கிறது அதீதமான ஆசைகளை உருவாக்கி அந்த ஆசை நடக்கலைன்னா அந்த மாதிரி டென்ஷனை உருவாக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் காமாக கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 9. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய், 9ஆம் செவ்வாய் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் அப்பாவுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்பாவோட உடல் சம்மந்தமான விஷயங்கள் அப்பா கொஞ்சம் கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு. சில நேரத்தில் அப்பா பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் அப்பாவை கொஞ்சம் சில நேரம் அப்பா பேசுகிறதும், சில நேரத்தில் வெளில போயிட்டேன் போட நீ ஆச்சுன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிடுவார். அதெல்லாம் அந்த மனசில் வச்சுக்காதீங்க. உறவுகள்ன்றது இந்த ஜென்மத்தில் தாங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க.
அடுத்த ஜென்மத்தில் நம்மளாம் எங்கே பிறப்போம் எப்படி பிறப்போம் தெரியாது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா இருந்ததுக்கு அவர் வரல, அவன்கிட்ட நான் என்ன பேசணும் அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஏதோ ஒரு சூழ்நிலை வரல, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக வச்சுட்டு மூளையை போட்டு உழைப்பிட்டு அவசியமே இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல புதிய தொழிலில் இருக்கணும், ஏதாவது புதுசாக செய்யணும், ஏதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களும் அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்கள் இப்போ இறங்குவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 11ங்கிறது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், அதுக்கு செலவுகள், இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பெரிய லாபம் வரல, நான் நினச்ச மாதிரி பெருசாக சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு மாதம் அந்த மாதிரி தான் வைப்ரேஷன் மோட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோன் வைப்ரேட் ஆகிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள மூளை வந்து அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி வைப்ரேஷன் மோடில் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை 3 வேளை சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து மெடிடேஷன், சாண்டிங், ஒரு இறைவனோடு ஒன்றி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. உட்காந்துட்டு இப்போ உதாரணமாக நான் ஒரு ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் நமச்சிவாய ஒன்று அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து இறைவனோட ஒரு மிங்கிள் ஆகிட்டிங்கனாலே லைஃப் கண்டிப்பாக அடுத்த லெவல் போயிடுங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம். ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு, ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு கணவனை வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது, மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல், பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அவர் வராரு நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னும் போது வெற்றிலை பாக்கு. ஸோ வெற்றிலை பாக்குங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும், உங்களுக்கு கொழுப்புகளை இது பண்ணும், அது வேறு விஷயம். பட் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த 3ம் கலந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெற்றிலை. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்மெசி பாண்டேஜ், அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க, பக்காவாக ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில், ஸோ சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிற இடத்துல அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குரு செவ்வாய், இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும், அவங்க வந்து ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யோன்யமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படலாம். சரிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சுங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட், ஏன்னா வந்து 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது, ஒரே எரிச்சலாக இருக்கும், இவனை பார்த்தாலே காண்டாவதுங்க அப்படின்னும், இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே 2 அட்டடி இல்லாமங்கிறதால கோவம் வருதுங்கன்னுவான். இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும், ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து 2 பேருமே இருக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான், புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டியும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது, இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும் போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அந்யோன்யம் இருக்காதுங்க. ஸோ ஒரு பயத்தையும் நடுநடுங்கிட்டே வேலை பார்க்குறது, அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணோன்னா, சர்ப கோயில்களும் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு நல்ல அந்யோன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண. நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷன் கொண்டாடிங்கன்னா, வாரத்துக்கு 4 சண்டை போட்டுருவாங்க. வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க, போய் வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. ஒரு சிறப்பான மாற்றங்களும் பிரார்த்தனை அவசியம். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.